குழந்தைங்களுக்கு பல விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க இன்ட்ரெஸ்ட் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கலாம். இது அவங்களோட நேச்சர். ஆனா ரொம்ப ரேரான தருணங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஆர்ட் ஃபார்ம் ஆர் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி மேல ஒரு அதீதமான ஒரு இன்டென்ஸ் பேஷனை அவங்க காட்டுவாங்க. இதுக்கான இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கலாம். ஓகே, இப்ப இங்கிருந்து இந்த ஜேர்னியை எப்படி கொண்டு போறது? இங்க தான் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ஒரு இன்க்ரெடிபிள் பாசிட்டிவ் ஃபோர்ஸா மாறுது. ரைட் இல்லையா? Parents and their children hold each other's hands to anchor their belief in what they believe னு கூட சொல்லலாம். கரெக்ட் தானே? அண்ட் இங்கிருந்து சாதனைகள் மட்டுமே சாத்தியம். Now all said, இப்ப இந்த வரிசையில நாம ஒரு அழகான இளம் சாதனையாளரை தான் பார்க்க போறோம். Archery is her field. நாம எல்லாம் பிரமிச்சு போற அளவுல இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் வாட் நாட் எல்லாம் இருக்கும். வாங்க இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குரு இருக்காங்க. அந்த குரு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட்டுன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த குரு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு சீப்பு விற்கணும். அந்த சீப்பு மட்டும் விற்றுட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு அப்புறம் நீங்கள் தான் இந்த இதுக்கு குருவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த குரு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, அந்த சீப்பை புத்தரோட சிஷ்யங்கள்கிட்ட கொடுக்கணுமா. புத்தரோட சிஷ்யங்கள் எப்படி இருப்பாங்க? தலையில் மொட்டை அடிச்சுட்டு முடி இல்லாமல் இருப்பாங்க. எப்படி விற்கிறதுன்னு எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க. ஆனால் ஒரு 3 பேர் மட்டும் நான் சீப்பு விற்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் தைரியமாக வராங்க. உடனே எல்லாருமே சொல்கிறாங்க, நீ என்ன முட்டாளா, உன்னால எப்படி விற்க முடியும், அவங்களுக்கு தான் முடி இருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 3 பேர் சொன்னாங்க, எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அந்த சீப்பை வாங்கிட்டு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அதே இதுக்கு வராங்க. அப்போ அந்த குரு கேட்குறாரு ஃபஸ்ட்டு சிஷ்யன்கிட்ட, நீ எத்தனை சீப்புப்பா விற்ற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் 10 சீப்பு விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குரு கேட்குறாரு, எப்படி விற்ற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த சிஷ்யன் சொல்கிறாரு, நான் புத்தரோட சிஷ்யங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முடியல, அதனால உங்களால் இந்த சீப்பை பயன்படுத்திக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு முதுகில் ஏதாவது அரிப்பு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கை எட்டலைன்னா இந்த சீப்பை வச்சு நீங்கள் சொரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி நான் 10 சீப்பு விற்றேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமா 2வது சிஷ்யன் கிட்ட போய் கேட்குறாரு, நீ எத்தனைப்பா சீப்பு விற்ற அப்படின்னு. உடனே இந்த 2வது சிஷ்யன் சொல்கிறாரு, நான் ஒரு 30 சீப்பு விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. 30 சீப்பா, எப்படி விற்ற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் புத்தரோட சிஷ்யங்கள் கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முடியல, அதனால் இதை வச்சு தலை வார முடியாது. ஆனால் புத்தரை பார்க்க நிறைய பேர் தூரத்துலேருந்து வருவாங்க, அவங்க கிட்ட நீங்கள் இந்த சீப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க தலைவாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் 30 சீப்பு விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கடைசியாக அந்த 3வது சிஷ்யன்கிட்ட போய் கேட்குறாரு, நீ எத்தனை சீப்பப்பா விற்ற அப்படின்னு. அப்போ அந்த 3வது சிஷ்யன் சொல்கிறாரு, நான் 100 சீப்பு விற்றேன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு ஆச்சரியமாக கேட்குறாரு, எப்படிப்பா விற்ற அப்படின்னு. அப்போ அந்த 3வது சிஷ்யன் சொல்கிறாரு, நான் புத்தரோட சிஷ்யங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முடியல, அதனால் தலையில் வார முடியாது, ஆனால் புத்தரை பார்க்க நிறைய பேர் தூரத்துலேருந்து வருவாங்க, அவங்க கிட்ட நீங்கள் இந்த சீப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த சீப்பால் தலை வாரும் போதெல்லாம் இதில் புத்தரோட பொன்மேலுகள்லாம் எழுதி வச்சுருக்கு, ஸோ அதனால் அவங்க வாரும் போதெல்லாம் அதை படித்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கதையிலேயே யார் வின்னர்னா அந்த 3வது சிஷ்யன் தான் வின்னர். அந்த 3வது சிஷ்யன் வேறு யாருமே இல்லை, அது நம்ம தான். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி யோசிச்சிட்டோன்னா எல்லாத்துலேயும் வின்னாகலாம். நான் என்னோட குருஜி டாக்டர் ஷியான் ஹுசைனிஹூ அந்த 5 வேர்ல்டு ரெக்கார்டையும் மாற்றி யோசிச்சாருன்னா இது வரைக்கும் யாராலையும் அதை பிரேக்கே பண்ண முடியல. அதே மாதிரி உங்களாலேயும் முடியும். ஸோ நீங்களும் எல்லாத்தையும் மாற்றி யோசிக்கலாம். ஸோ செகண்ட் திங் நான் இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது உண்மையானே என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயந்தான்.
எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கா. அவள் பேர் வந்து சம்ருதிகா. ஸோ அவளும் வந்து நான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அவள் வந்து ஸ்டேஜை கீழே நின்று எனக்கு பார்த்து கிளாப் தட்டிகிட்டு இருந்தாள். அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு எப்போவுமே என் கூடயே இருப்பாள். நான் எந்த இதுக்கு போனாலும் அவளும் வருவாள், அவள் எந்த இதுக்கு போனால் நானும் அவள் கூட போவேன். ஸோ நான் இந்த மாதிரி கிளாப்ஸ் வாங்கும்போது அவள் கீழே இருந்து கிளாப் தட்டது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா அவள் கீழே நின்று எனக்கு கிளாப் தட்டுறா, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அப்பா வந்து சரிம்மா நம்ம ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் ஒரு விஷயம் பண்ணோம். என்னன்னா அவளை வந்து ஏதாவது ஒரு இதுவில் சேர்த்து விடணும் அப்படின்னு நினச்சோம். இப்போ டேரெக்டாக நாங்கள் இது போய் சொல்லும் போது டேடி சொன்னாங்க, இப்படி சொல்ல வேணாம்மா, இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ தான் அந்த தேர்ட் வேர்ல்ட் ரெக்கார்டை போய்கிட்டு இருந்துச்சு, கண்ணை கட்டிக்கிட்டு பண்ணுற மாதிரி அந்த கான்செப்ட் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், விண்பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் அந்த கிளாஸ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ வந்து நான் போனோடனே நான் சொன்னேன் சம்ருதிகா கேட்டேன், இந்த மாதிரி அது சூப்பராக இருக்குது, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அங்கிளும் வந்து அவங்க அப்பாவும் சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஜாயின் பண்ணாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா எக்ஸசைஸுமே ஒன்றாவே பண்ணோம், எல்லாமே ஒன்றா பண்ணிவிட்டு ஒரு மந்த்க்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன், எனக்கு வரலை விண்மெயின் ஆக்டிவிட்டி எனக்கு வரலை, காலேஜில் எனக்கு வரலன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கொஞ்சமாக வெளில வந்துட்டேன். அவளை வந்து நானும் வந்துடுறேன்னு சொன்னான். இல்லை உனக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு அவளை அதில் போவிட்டு இப்போ அவளும் வந்து என்ன மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா, இதுமாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவளும் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யாருமே வந்து கீழே இருப்பாங்க அப்படின்னு இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரியே பாருங்கள். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு இதுவாக கேட்குறேன், ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், யாருமே கீழே இருக்காங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாரோட பேரண்ட்ஸுமே, எல்லா குழந்தைங்களோட பேரண்ட்ஸுமே உங்கள் கூடயே வருவாங்க. இப்போ எங்கள் அப்பா அப்படி தான், எங்கே போனாலும் என் கூட வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு வருவாங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, இல்லை அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்க கடைக்குனாச்சும் போயிட்டு வரேன், அதெல்லாம் இல்லை நானும் வரேன்னு சொல்லிட்டு என் கூடயே வருவாங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நானும் நினைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் உடனே எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் என் கூடயே வரீங்க, எனக்கு அது பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காத்தாடி விட சொன்னாங்க. நான் என்ன ஒரு ஆசை, இது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் காத்தாடியே விட்டதில்லை. திடீர்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க காத்தாடிலாம் விடக்கூடாது தப்புன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் கொடுத்தோன்னே எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே நானும் விட ஆரம்பித்தேன். அது லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொம்ப அழகாக பறந்துது. உடனே வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து என்னம்மா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணாங்க, பின்னாடி ஒரு சிசர் வச்சுருக்காங்க போல், அந்த சிசர் வச்சு அந்த காத்தாடி நூலை கட் பண்ணி விட்டுட்டாங்க. உடனே அந்த காத்தாடி எங்கேயோ அந்த மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. உடனே நானும் எங்கள் அப்பா வந்து நான் அழுதேன், எனக்கு அந்த காத்தாடி வேணும் அப்படின்னு அழுதேன். உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, சரி உனக்கு வேறு காத்தாடி நான் செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இல்லை எனக்கு அதே காத்தாடி தான் வேணும், ஏன்னா அந்த காத்தாடி தான் நான் சொல்கிற விதத்தில் தான் பறந்தது அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, சரி வாமா போய் தேடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மலையில் போய் தேடினா அது வந்து அந்த காத்தாடி ஒரு முள் செடியில் மாட்டி இருந்தது. அதை நாங்கள் அப்படியே எடுக்கலான்னு பார்த்தா அது கிழிஞ்சிருச்சு. உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, அது மேலேயே ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி பறக்க விடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானும் பறக்க விட்டேன். ஆனால் அது பழைய மாதிரி பறக்கவே இல்லை. நான் பறக்க விட அது கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த காத்தாடி போல தான் நம்ம அப்பா அம்மா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காத்தாடி போல் வானத்தில் பறக்க முடியும். அவங்க கையை விட்டு போயிட்டோன்னா அந்த காத்தாடி போல் நம்ம வாழ்க்கையும் கிழிஞ்சு போயிடும். அதனால் உங்கள் அப்பாவை மதிங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டால் அழகாக இருப்பீங்க, எப்படி இருந்தால் உங்கள் லைஃப் அழகாக இருக்கும், எப்படி இல்லைன்னா உங்கள் லைஃப் ராங்காக இருக்கும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஸோ உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. If you like this video, please do like, share and subscribe to Annam TV.